நந்தினியோ வால் இன்னும் வரல. ஒருவேளை லாக் ஆயிட்டாரோ இல்ல ஆயிட்டாரு நடி சொல்றா. மாமா கிட்டயா பேசினுக்கிறாரு? ஆமாண்டா, நம்ம 3 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்ல. நீ எழுந்து போயிட்ட சாப்பிட்டு. அதுக்கப்புறம் நானும் அவரும் சாப்பிட்டு பொறுமையா போயிட்டு கிச்சன்ல கையெல்லாம் கழுவிட்டு இருந்தோம். அவர் கை கழுவிட்டு இப்படி திரும்பும்போது அப்பா நின்று இருந்தாரு. ஏப்பா என் கூடயே வந்து கொஞ்ச நேரம் பேசுப்பா அட்டு கூட்டுன்னு போயிட்டாரு. அவ்வளவுதான், லாக் ஆயிட்டாரு மனுஷன். அண்ணன் இந்த நாளுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாருடி. ஆனா இப்ப பாரு, உன் கூட பேசுறதுக்கு பதிலா அவரு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஜாலியா என் பொண்டாட்டி கூட உட்காந்துருக்கிறேன். ஏச்சிப்பே அசிங்கமா பண்ணாதடா. ஏண்டி நீ எதுக்கடி அவனையும் ஒட்டின்னு உட்காந்துக்கிற? இப்படி காவாடி. போடி 3 நாளா என் புருஷனை பிரிஞ்சிருந்தேன், என்னாலலாம் வர முடியாது போடி. அப்படி சொல்லிடி என் சொல்ல குட்டி. நாளைக்கு நீ வாய முறா எட்டி வாயிலே மிதிப்ப. அப்புறம் டேய் சும்மா இரண்டா. வர வர நீ கூட மணி மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கடா. அவனை பார்த்தாலே எனக்கு கடுப்பா வருது. ஏச்சி அதையும் என்னையெல்லாம் கம்பேர் பண்ணதுரி. நான் ராகுலு. சரிடி நந்தினி, உனக்கு அந்த பிரேஸ்லெட் கொடுத்தாளா அவ? இல்லடி, எனக்கு கொடுக்கல. ரொம்ப ஓவரா தான் பண்ணுதுல. இதுல ஓவரா பண்றதுக்குலாம் என்னடி இருக்கு? அது வாங்குச்சு, அது யாருக்கு கொடுக்கறதுக்கு விருப்பப்படுதோ அவங்களுக்கு தான் அது கொடுக்கும். எனக்கு இல்லாம கொடுக்கும். சரிதாண்டி, ஆனா முன்னாடி எல்லாம் மணி இந்த மாதிரி பிரேஸ்லெட் வாங்குச்சுன்னா குடுகுடுன்னு ஓடி வந்து உன் கையில போட்டு விடும். அப்புறம் அது கையும் உன் கையும் பக்கத்துல வச்சு போட்டோ எடுக்கும். ஏன் நம்ம 4 பேர் கையுமே ஒண்ணா வச்சு போட்டோ எடுக்கும். அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்பெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. என்ன பண்ணுறது, மணி மாறிட்டா. அதுவும் இல்லாமல் பொதுவாகவே சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் ஒரு சேஞ்சஸ் வரும், மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் நம்ம மணிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த சேஞ்சஸ் வந்துருச்சு. அவளை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறா. அவள் முன்னாடியே அப்படி தான் யோசிப்பா. ஆனாலும் நம்மளை பற்றியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் யோசிப்பா. நம்மளுக்காகவும் நிறைய விஷயம் பண்ணுவா. ஆனால் இப்போ அப்படி இல்லை, டோட்டலாக மாறிட்டா. சரி விடுங்கடியா, எதுக்கு இப்போ அந்த குருமா மண்டியை பற்றி பேசினுக்கிறீங்க? எனக்கு டென்ஷன் தாண்டி ஆகுது. ஏன்டா அவள் உன்ன என்னடா பண்ணா? அவன் மேலே அநியாயத்துக்கு கோவத்தை காட்டுறடா நீ. என்ன பண்ணாலா? அடியே என்னை வீட்டில் நல்லா மாட்டி விட்டுனுக்கு தெரியாது. ரொம்ப நடிப்பு காமிச்சுனுக்குது. யோப்பா டென்ஷன் ஆகுதுரி எனக்கு. அதுவும் இல்லாமல் என் பொண்டாட்டிய வேலை ஏவினுக்கு தெரியும். அது ரூமுக்கு எடுத்துன்னு வந்து தான் டீ காஃபி எல்லாம் கொடுக்கணுமா? என் நைட்டில் பால் எடுத்துன்னு வந்து கொடுக்கணுமா? என் பொண்டாட்டி தான் லஞ்ச் பேக்கெல்லாம் காட்டி அந்த அம்மாவை ஆஃபீஸுக்கு அனுப்பி வைக்கணுமா? நான் வேலை பண்ணிட்டு தெரியுமா? அது கொஞ்சம் நெஞ்சம் வேலை இல்லடியே. குட்டி சாத்தா இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருச்சா? ஆமாண்டி, ஏன் இப்போ கூட நைட்டு என்ன திரும்ப பண்ணுச்சு? கிச்சனுக்கு வந்துச்சு சப்பாத்தி வாங்கிட்டு போகலான்னு. வாங்கிட்டு போக வேண்டியதானே. என்ன எடுத்துட்டு வந்து தர சொல்லி அத்தைக்கிட்ட சொல்லி தெரியாது. அப்போ திமிரு தானே அதுக்கு. பயங்கர திமிரு தான். நீ எத்தனை போய் குத்தியா அதுக்கு? ஒரு வேலை இல்லை எனக்கு, அதுவே தான் எடுத்துட்டு போச்சு. சூப்பர்டி, அப்படிதான் அடுக்கி வைக்கணும் அதை. நான் கூட கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து அவள் நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சு, அவளுக்காக எல்லாத்தையும் நம்மளே பண்ணி கொடுக்கலாமே, நம்மக்கிட்டேயே அது குழந்தை மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தாண்டி இருந்தேன். ஆனால் அது எப்போ குட்டி சாத்தா மாரி என்னை அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சதோ அப்போதுலேருந்து தாண்டி எனக்கு சுருக்குன்னு கோவம் வர ஆரம்பிச்சது ஒரு விஷயத்துக்கும். அப்போதுலேருந்து நான் அது ரூம்க்கு டீ எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதில்ல, பால் கொடுக்குறதில்ல, எதுவுமே கொடுக்குறதில்ல. சூப்பர்டி, நானா இருந்தாலும் அப்படித்தான் பண்ணியிருப்பேன். ஆனால் என்னன்னா இவ்வளோ நாள் அங்கே தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது. இப்போ இங்கேயும் ஆரம்பிச்சிருச்சு. இது இங்கே இருக்கிற வரைக்கும் என்னென்ன பண்ணுமோன்னு தெரியலடி எனக்கு. எதனா பண்ணட்டுமே, அப்புறம் பார்த்துக்கலாம். அதான் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம்ல, வச்சு செஞ்சு விட்டுடலாம் அதை. நம்மளாலலாம் ஒன்றுத்தையும் பண்ண முடியாது. அங்கே எப்படி முரளி மாமாவோ இங்கே பது மாமா ஒடியாந்துரு வர வீட்டாண்ட இருந்து அவளை எதனா பண்ணோன்னா. அதுவும் கரெக்டு தான். என்ன கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுவார். ஆனால் அவள் எல்லாருக்கும் செல்லங்கிறத தாண்டி அவளோட பிடிவாதத்தை யாராலையும் சகிச்சிக்க முடியலடா. அதனால தான் அவளுக்கு வேண்டியது எல்லாத்தையுமே மறுக்காம செஞ்சிடுறாங்க. எக்ஸாக்ட்லிடி, அதே தான். அந்த நாய் உட்காந்து அழ ஆரம்பிச்சதுன்னு வையே, எப்பா எரிச்சலாக இருக்கும்டி. அந்த எரிச்சலை தாங்கிக்க முடியாம தான் அது என்ன கேட்குதோ பண்ணிடுறாங்க. கரெக்டாக தாண்டி சொல்கிறீங்க. அந்த நாய் காரியத்தை அப்படி தாண்டி சாதிச்சுக்குது. என்னையும் என்ன தெரியுமா அடி பண்ணிச்சு? 2 நாளாக அந்த பேண்டை வச்சு என் பின்னாடியே சுற்றி நின்றுதுரி. இந்த பிரேஸ்லெட்டை வாங்கிக்கோ அழுதுக்குன்னே இருந்ததுரி. அது அப்பா கண்ணில் ரெட்டியாக வச்சுனுக்குதுரி தண்ணீரை. அப்படியே உட்காந்து அழுவுது. வாங்கிக்கோன்னு. ரொம்ப எரிச்சலாக போச்சு. சரி கூத்துத்தொலை சனி என்னன்னு காட்சியாக வாங்கிட்டு போட்டேன்டி அதை ஓரமா. அப்போதான் அமைதியாக போச்சுது. என்னையும் இன்னைக்கு அப்படிதான் தொலை பண்ணிச்சு. ஊர்ல இருந்து வந்ததுமே என் பின்னாடியே சுத்திச்சு 2 தடவை. இந்த பேண்டை வாங்கிக்கோ, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு. நான் வேணான்னு மூஞ்சி லட்சம் மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் அத்தை முன்னாடியே வந்து நின்று அழுதுகிட்டே இருந்தது. அத்தை இதை வாங்கிக்க மாட்டா, பாருங்கத்தன்னு அப்படியே ரொம்ப நடிச்சது. சரி கொடுத்து தோலன்ட்டு வாங்கிட்டு போயிட்டு ரூம்ல போட்டுட்டேன். பிடிவாதம் பிடிச்சாவது கொடுத்துட்டாலே பெரிய விஷயம்தான். உன்கிட்டயே வரல அந்த பேண்டு கொடுக்கறதுக்கு. அதானே ஏற்கனவே சொன்னலடா, அது அவளோட விருப்பம் இருந்தா தானே அவள் கொடுப்பா. என்னை விட்டுட்டு சௌமியாக்கே 2 பேண்டு கொடுத்துருக்கான்னா பார்த்துக்க. என்னடி சொல்ற? சௌமியாக்கா கொடுத்தது? ஆமாண்டி, இன்னைக்கு லஞ்ச் டைம்ல 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சௌமியா அதை கையில மாட்டிக்கிட்டு சுத்திட்டு இருந்தா. அப்பதான் தெரிஞ்சது எனக்கே. வேணும்னே உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக தாண்டி சௌமியாக்கு கொடுத்துருப்பா அவ. இதுல நான் கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்குது? வெடிடி அப்படி சொல்றியே. ஏன் குட்டி சத்தம் வருதுடி? மணியா? ஆமாமா. எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்குது. என்ன வேணும் உனக்கு இப்போ? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் வந்தேன். சும்மாலாம் இங்க வரக்கூடாது. அப்பா நீ போய் உன் ஆளுகிட்ட பேசுப்பா. எதுக்கு இங்க வர நீ? சும்மா தானே வந்தேன்னு சொன்னேன், போயிடுவேன் இரு.
அவளெல்லாம் சிரிக்க கூடாதுன்னு சொல்லு. அவள் வீட்டில் உட்காந்துக்கினே அவளை சிரிக்க கூடாதுன்னு சொல்ற. இது வேறியா? பால்கனிலேருந்து தூக்கி வச்சிருவோம் உன்னை, போயிட்டு மரியாதையா. ஐயோ என்ன ராகுல் இப்படி பேசுற? நான் போய் அப்பா கிட்ட சொல்லுவேன் அப்புறம். ஆரம்பிச்சிட்டு பாரு. இச்சிப்பா இங்கிறது எதுக்கு இங்கே வந்த முதல்ல எனக்கு கோவப்பட்டதப்போ. நீ சும்மா இருடா, பேச்ச வளர்க்காத. இப்போ என்னடி வேணும் உனக்கு? அது தின்னுட்டல, போய் தூங்கு போ. நாளை தூங்க மாட்டேன். தூங்க மாட்டியா? எறும்பு மாடியா? நாளைக்கு உனக்கு 6 to 3 ஷிஃப்ட் இல்லை, 4 மணிக்கு எழுந்தாதான் இங்கேருந்து கிளம்ப முடியும். போ. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேணாம், மூடு. மூக்கிலே குத்துறியாது, ஓவர பேசி பேரு. அதுக்கிட்ட எதுக்கிட்ட நீ இதெல்லாம் சொல்லின்னு கிடக்குற? லேட் ஆயிடக்கூடாதுன்னு சொன்னேன். சரி உன் விருப்பம், நீ எதனா பண்ணுப்ப. தெரியும் எனக்கு. என்னதாண்டி வேணும் உனக்கு? இது இது உனக்கு தான். அங்க கையை நீட்டிக்கணும் உனக்கு தாங்குற. என்னது அது? பிரேஸ்லெட். நான் தான் நல்லவே இல்லையே, நல்ல ஃப்ரெண்ட் இல்லையே, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? வேணாம் போ. நீ இதை வாங்கிக்கோ. அப்படி மானங்கிட்டு போய் எனக்கு இந்த பிரேஸ்லெட்டை வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உன் இஷ்டமா இருக்கு, நீ என்ன வேணாலும் பேசுவேன். பேசினதுக்கு அப்புறம் இதை எடுத்துன்னு வந்து நீட்டுவேன், நான் வாங்கிக்கிறேன். ஆச்சுப்பா இங்க இருந்தே வாங்கிக்கோ. ஆரம்பிச்சுட்டாடா. இதோட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணும் பாரு. வேணான்ட்டேன், எடுத்துட்டு கிளம்பினே இங்க இருந்து. என்கிட்ட எல்லாம் உன் சீனு நடக்காது, புரியுதா? அச்சு ஓட விடுவோம் உன்னை. உனக்காக தான் வாங்கி வந்தேன். செருப்பு பிஞ்சுக்கும் உனக்கு. நல்லவ இல்லைன்னு என்ன பார்த்து, நல்ல ஃப்ரெண்டு இல்லைன்னு இல்லை, அப்புறம் என்ன டேஷுக்கிட்ட எடுத்துன்னு வர? ஏண்டி வெக்கமான சுடு சொரனே இருக்கா தடி உனக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ இதை வாங்கிக்கோ. கண்டிப்பு கட்டாம போய்ங்கிறது. பீச்சில் எவ்வளோ தூரம் நடந்தேன் தெரியுமா இதை வாங்குறதுக்கு? எல்லாருக்காகவும் தான் வாங்கினேன், உனக்காகவும் தான் வாங்கினேன். ஏன் இப்படி பண்ணுற? நான் தானே எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன், வாங்கிக்கேன். எதுக்கு இப்படி எல்லாரும் என்ன கெஞ்சி வச்சுனே இருக்கிறீங்க? எனக்கு தேவையில்லைன்ட்டேன். நான் எப்பவுமே வாங்குவேன், உனக்காகவும் தான் வாங்கினேன். நான் சும்மா உன் மேலே இருக்க கோவத்தில் தான் சௌமியா கிட்ட அப்படி சொன்னேன். மற்றபடி நான் வேணும்னு எல்லாம் சொல்லலை, மனசில் இருந்தெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நீ இதை வாங்கிக்கோ. நடிப்பு அரக்கி எப்படி நடிக்குது பெறும் அது. சீ, பொண்ணும் ஒதுக்க முடியல, வாவானும் சேர்த்துக்க முடியல. என்ன ரகமோ இது? இப்போ நீ வாங்க போறியா இல்லையா? நீ வாங்க போற பாருனால என்கிட்ட. ஏண்டி என்கிட்ட ஒழுங்கா பேசவே மாட்டேங்கிற, அப்புறம் எதுக்கு பேண்டை மட்டும் தூக்கின்னு வர வெக்கமே இல்லாம? ஏண்டி உனக்கு இப்படி எல்லாம் பண்றதுக்கு ஒரு மாதிரி இல்லையாடி? அவளை என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், இப்படி அசிங்கமா வந்து பேண்ட் தூக்கின்னு நிக்கிறோமே, நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமான சுடு சொரணையா இல்லையான்னு யோசிக்க மாட்டியா நீ? அதெல்லாம் எனக்கு இருக்குது, நீ இதை வாங்க. ஏன் நந்தினி இப்படி பண்ற? நீ இப்போ மட்டும் அதை வாங்கணும்னு நான் சிவம் அம்மா கிட்ட போய் சொல்லுவேன், பாரதி கிட்ட போய் சொல்லுவேன், பதிராடிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். நீ இதை வாங்கு. அது நீ வாங்கி தொலைடி, இல்லைன்னா இந்த நாய் இப்படியே தாண்டி நின்று பேசின்னு இருக்கோம். வாங்கடி அதை. வாங்கு. மூஞ்சி பெரு சனி நே குடு. இந்த இது நான் உனக்காகவே பார்த்து பார்த்து வாங்கினேன் தெரியுமா? இங்கே பாரு, ஸ்டாரு, ஒரு நீலா, அதுக்கப்புறம் ஒரு பூவு. சூப்பராக இருக்குல்ல? இந்த மாதிரி நான் உனக்கு மட்டும்தான் வாங்கினேனே. குடு. போட்டுக்கோண்ணா. அடுத்த முறை நான் போகும்போது ரெட் கலர், பிளாக் கலரு, அதுக்கப்புறம் கிரீன் கலர்லாம் வாங்கிட்டு வரேன், கலர் கலராக வாங்கிட்டு வரேன். போட்டுக்கோண்ணா. போட்டுக்கிறேன் போ. சிரிக்காதா, நான் மட்டும்தான் சிரிப்பேன். மூஞ்ச பாரு, எருமை மட்டும் நாயா. போடி, நான் போறேன். பைத்தியக்கார நாயா இருக்கு தெரியாது. உண்மையிலே அந்த மணிமேகலை யாரா? பைத்தியம்தான். எங்க அப்பா ஒரு வழியா விட்டாரு போல இருக்குதுங்களா? போடி, பிளேடு போட்டுட்டாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இங்க பாருங்க, என் கையை பாத்தீங்களா? உன் கையை பாக்கணுமா? காட்டு பாக்குறேன். ஏன் உங்களுக்கு அப்படியே தெரியலையா? தெரியலடி, கையை கொடு பாக்குறேன். 4 கண்ணை போட்டுக்கிட்டு தெரியலன்னு வர நடிக்கிறீங்களா நீங்க? மூச்சப்பாரு. சரி இருங்க, கையை கொடுக்குறேன். கொடுன்னு சொன்னா கொடு. சரி இருங்க, கையை மாத்திட்டு தரேன். கையை மாத்த போறியா? அது இல்ல, லெஃப்ட் கையில பிரேஸ்லெட் போட்டிருக்கேன், ரைட்டு கையில மாத்திட்டு தரேன். ஐயோ சொல்லிட்டேனே. ஐயோ யா ஈரியா, ஒரு நிமிஷம். நீயே சொல்லிட்ட. பரவாயில்ல இருக்கட்டும், பாருங்க இந்த பிரேஸ்லெட். அழகா இருக்கு நந்தினி. உங்க தங்கச்சி தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு. நடி சொல்ற? குட்டி சாத்தானா கொடுத்துச்சு? நம்பவே முடியலையே என்னால. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் அதான் நெசம். சரி, இப்ப இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? மணி உங்ககிட்ட சமாதானம் ஆயிட்டான்னு எடுத்துக்கிட்டோமா இல்ல எப்படி? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்க. எனக்கு 1000 தோணுண்டி, எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? நீ சொல்லு. அவ உண்மையிலேயே உங்ககிட்ட சமாதானம் ஆயிட்டாளா? என்கிட்ட அவ்வளோ பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு, அவ்வளோ பெருசா சண்டையெல்லாம் போட்டுட்டு, இந்த தம்மா துண்டு பிரேஸ்லெட்டை வாங்கி கொடுத்து உங்க தங்கச்சி என்ன சமாதானப்படுத்துவான்னு நீங்க நினைச்சீங்கன்னு வைங்களேன், உங்களை விட ஒரு பெரிய அழகான பையன் இருக்க முடியாதுன்னு அர்த்தம். நான் தாண்டி சொல்ல வரா? யோ பேக்கு, அவ என்கிட்ட சமாதானமாலாம் ஆவலையா? சும்மா சும்மா என்ன பேக்குன்னு சொல்லாதடி. குக் பென் வேணா சொல்லவா? தாண்டி இப்படி இருக்கிற எல்லாத்துலயும் விளையாட்டு தான் உனக்கு. அப்ப சமாதானப்படுத்துறதுக்காக அவ உனக்கு வாங்கி தரலையா? அட இல்லைங்க, பீச்சுக்கு போய் வழக்கமா வாங்கி இருக்குது, எனக்கு கொடுக்கலையேன்னு அதுக்கு மனசு கேட்காம இருந்திருக்கும் போல, அதனாலதான் எடுத்துட்டு வந்து மாட்டி விட்டுட்டு போயிருக்கு. உங்க ஃப்ரெண்டு சௌமியாக்கு கூட கொடுத்துருக்கு தெரியுமா? அதுவும் 2. சே, சௌமியாக்கெல்லாம் கொடுத்துச்சு. ஒஸ்ட். அதேதான். உனக்கு எத்தனை வருத்தமா இருக்கா? இருந்துச்சு, இப்ப இல்ல. கண்டிப்பா எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும்டி. பாப்போம் விடுங்க. சரி, பிரேஸ்லெட் எப்படி இருக்கு சொல்லுங்க? என் கைக்கு அழகா இருக்கா? இதுக்கு ஆன்சர் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். சொன்னா இப்போ மறுபடியும் சொல்லுங்க. நீ இருக்கிய? சரி சொல்றேன். எல்லாத்துலயும் ஒரு சலிப்பு தான் இருக்கு.
இதுக்கு பேரு சலிப்பு இல்லம்மா நந்தினி. சரி எதுவானாலும் இருந்துட்டு போதே, என் முடிய விடுங்க. இருடி, ஜஸ்ட் பார்க்க தானே செய்யறேன். நல்லா அழகா இருக்குடி உன் முடியும். இந்த பிரேஸ்லெட் விட உன் முடி தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல செம்பட்ட மண்டை, சரி ப்ரௌன் கலர்ல அழகா இருக்கு. ஓ ரொம்ப பிடிச்சிருக்கோ, அப்போ உங்கள் முடியும் இதே மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியா? ஐயோ, எனக்கெல்லாம் செட் ஆகாதுரி. ஏன் செட் ஆகாது? அதெல்லாம் செட் ஆகும். நான் தானே உங்களை பார்க்க போகிறேன். அப்புறம் என்ன, சண்டே எனக்கு லீவ் தானே. அன்றைக்கி பிரியா கிட்ட சொல்லி உங்களுக்கு ஹேர் கலரிங் பண்ணி விட சொல்கிறேன். உங்கள் மீஷிக்கும் இதே கலர் அடிச்சுக்கோங்க, சூப்பராக இருப்பீங்க. வாயன் உட்காந்து பேசலாம். பேசலாமே, உக்காருங்க. சரி இப்போ சொல்லுங்கள், முடிய கலர் பண்ணிக்கிறீங்களா? பிச்சிடுவோம் உன்னை, என்னால் அதெல்லாம் பண்ணிக்க முடியாது. உனக்கு அதெல்லாம் அழகா இருக்கு, எனக்கு செட் ஆகாது. மூஞ்ச பாரு, சொங்கி நல்லா ஆயா மாதிரி காலை நீட்டின்னு உட்காந்துட்டோம் இல்லாமா முடியாதுன்னு வேற சொல்கிறாரு. அடி ஆயா நல்லா சொல்ற, எருமாடு கால் வலிக்குதுரி எனக்கு, அதனால தான் காலை நீட்டிட்டு உட்காந்துருக்கேன். அச்சோ, இந்த வயசுலேயே கால் வலி வந்துருச்சா உங்களுக்கு? வயசை பார்த்தெல்லாம் கால் வலி வராது நந்தினி. காலையில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தாராளமா கால் வலி வரதான் செய்யும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நான் சைட் ஒர்க் வேற போனேன், கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டு வேற இருந்தேன், அதனாலயே வலிக்குது. சரி, சைட் ஒர்க் எல்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் எதுக்கு போறீங்க? நான் போகாம வேற யாருடி போவா? உங்கள் ஆஃபீஸில் இவ்வளோ பேர் வேலை செய்வாங்க, அவங்கள யாருன்னா அமுச்சு விட வேண்டியதானா? அனுப்பியிருக்கலாம் தான், ஆனால் முக்கியமான வேலை இருக்கும்போது நான் தாண்டி போயாகணும். சரி, இப்போ நான் அதை பற்றி பேச வரல நந்தினி. நான் உங்ககிட்ட இங்கே பேச வந்த விஷயமே வேற. நீங்கள் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் அப்புறமா பேசிக்கோங்க. எனக்கு இப்போதைக்கு இதுதான் முக்கியம். நீங்கள் எதுக்கு கால் வலிக்க நின்று வேலை செய்கிறீங்க? நீங்கள் அதெல்லாம் இனிமேல் செய்யாதீங்க சொல்லிட்டேன். சைட் ஒர்க்குக்கெல்லாம் மாமா போக சொன்னார்னா போக முடியாதுன்னு சொல்லுங்க. அப்படியெல்லாம் பேச முடியாதுடி என்னால. அப்போ நான் பேசுகிறேன், இருங்க. காலையில் இருக்குது என் மாமனா இருக்கு. ஐயோ நந்தினி, நீ எல்லாம் எதுவும் பேசுறது, அதெல்லாம் தப்பு நந்தினி. இது வேலை, அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். கரெக்டு தான், ஆனால் கால் வலிக்கிற அளவுக்கு எதுக்கு வேலை செய்யணும்? இதில் பிக்கப் பண்ணுறப்பெல்லாம் வேறு இத்தனை பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். நீங்கள் என்ன சென்னையிலே விட்டுருக்கலாம் இதுக்கு. இங்கே பாரு, எனக்கு உன்னாலலாம் ஒரு கஷ்டமும் இல்லை. எனக்கு இதெல்லாம் பிடிச்சதான் நான் செய்கிறேன். அதுவும் இல்லாமல் நீ இங்கே இருந்தால் தான் ஹாப்பியாக இருப்ப. வாங்க, சும்மா இதையே சொல்லிட்டு இருங்க. இல்லையா? அப்போ இருக்குதான், இருந்தாலும் நீங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? உனக்காக தான். மூஞ்ச பாரு. சரி, ரொம்ப கால் வலிக்குதா? நான் வேணா பிடிச்சி விடுவா? அதெல்லாம் வேணாம் நந்தினி, அதெல்லாம் அப்படியே சரியாயிடும். ஆசையாக பிடிச்சி விடலாமேன்னு நினச்சேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ என் கை பிடிச்சிருக்கல, எனக்கு அதுவே போதும், எல்லாம் சரியாயிடும். குட்டு பாய்ங்க நீங்கள். சரிடி, இப்போ நீ ஓகே தானே? நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லட்டா? சொல்லுங்க. அப்பா மனோஜுக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுக்கலான்னு இருக்காரு. ஃப்ளாட்டா? ஆமாண்டி, அண்ணா நகர்ல ஒரு ஃப்ளாட் பார்த்துருக்காரு, அதை தான் வாங்கி கொடுக்கலான்னு இருக்காரு. அண்ணா நகரில் ஃப்ளாட்டா? ஐயோ எப்பா, பல லட்சம் போகுமே. அப்பா வாங்கி தரணும்னு ஆசைப்படுறாருடி. எப்படியோ மணிக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கேயாச்சும் போய் ஸ்டே பண்ணணும்னு ஆசையாக இருக்கும்ல. அப்போ அந்த வீடு இருந்தால் அவங்களுக்கு 2 பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் வாங்கி தரலான்னு இருக்காரு. அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இது கொஞ்சம் டூ மச்சாக இருக்க மாதிரி இருக்குங்க. அதான் இங்கே இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, இங்கேயே இருந்துட போகிறாங்க. இதை தாண்டி தனியாக போய் எங்கன்னா தங்கணுமா என்ன? கரெக்டு தான் நந்தினி, ஆனால் இது ஸ்டே பண்ணுறது மேட்ரு இல்லை. மணியும் மனோஜும் இங்கே தான் இருக்க போகிறாங்க. அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் அங்கே இருக்க போகிறாங்க. பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த வீடு அவங்களுக்கு உதவியாக இருக்கும்ல. அதுவும் இல்லாமல் மனோஜோட பேரில் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே இல்லடி. ஸோ இப்படி ஒரு வீடு வாங்கி கொடுத்தோம்னா அவன் பேரில் அந்த வீடுன்னு இருந்துரும். அதுக்காக தான். இப்போ உதவியாக இல்லைனாலும் அவங்களோட ஃப்யூச்சருக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மணிக்குமே சரி மனோஜுக்குமே சரி. என்னென்னமோ சொல்கிறீங்க, ஆனால் இதெல்லாம் அண்ணன் ஏற்றுப்பாரான்னு தான் தெரில. இது ஒரு அன்பளிப்பு தானே நந்தினி, அதை கொடுத்து அவன் ஏற்றுக்க மாட்டானா என்ன? அன்பளிப்பாமே, எவ்வளோ பெரிய அன்பளிப்பு. சரி பார்ப்போம், அண்ணன்கிட்ட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தானே கொடுக்க போகிறீங்க, அப்போ பார்த்துக்கலாம் இந்த விஷயத்த. சரி, நீ எப்படி பார்க்குற இந்த விஷயத்த, அப்பாவோட இந்த ஐடியாவை? நான் இப்படி கொஞ்சம் பளிச்சுன்னு பேசுறது உங்களுக்கு குத்துற மாதிரி இருக்கும், ஆனால் எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு அதான் தோணுது. சரி சொல்லு. அதாவது மாமா அன்பளிப்புங்கிற பேரில் வரதட்சணையாக ஒரு வீடை என் அண்ணனுக்கு கொடுக்க போகிறாரு, அவ்வளோதான் இது. அதுவும் இல்லாமல் இப்படி பண்ணுறதுனால மணியோட ஃப்யூச்சரும் செட்டில் ஆன மாதிரி. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு வீடு, அப்புறம் அவங்க குழந்தைங்க, அப்படியே அது கொஞ்சம் செட்டில் ஆன மாதிரி தானே. அதுதான் மாமா பண்ணுறாரு. நீ சொல்றது பாதி கரெக்டு தான். ஏன்னா அப்பா மணியோட ஃபியூச்சரையும் யோசிச்சு தான் அவனுக்கு அந்த வீடு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் வரதட்சணைங்கிற விஷயம்லாம் கிடையாதுடி, அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கே பழக்கம் இல்லையே. பழக்கம் இல்லை தான், இருந்தாலும் கல்யாணங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தானே கொடுக்க போகிறாரு. அப்போ அது வரதட்சணை கணக்கில் தான் வரும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படிதான் இல்லைங்கிறல்ல. அப்படிதான் நந்தினி வெறுப்பேத்தாத நந்தினி, என்ன என் அப்பா அப்படிலாம் திங்க் பண்ணவே மாட்டாரு. அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்கன்னா, பெத்த பொண்ணுக்காக அப்பாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் தடவை மனோஜ் அண்ணனை அவர் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொன்னார் மாமா, என்ன சொன்னாருன்னு கேட்குறேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னா, என் பொண்ணு மணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ வீட்டோட மாப்பிள்ளையே வரணும்ப்பா, அதுதான்ப்பா கண்டிஷனுன்னு சொன்னாரா இல்லையா? நந்தினி, அப்ப இருந்த சிச்சுவேஷனே வேற நந்தினி. அப்ப சிவா மாமா மனோஜை தத்தெடுக்கவே இல்லை. அப்ப மனோஜ் தனியா தானே இருந்தான், அதனாலதான் என் அப்பா அப்படி சொன்னாரு. அப்ப மட்டும் இல்லைங்க,
இல்லைங்க. முறைப்படி அண்ணனை தத்தெடுத்ததுக்கு அப்புறமா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்கள் வீட்டுக்கு மணிமேகலையை பொண்ணு பார்க்க வந்தோம்ல, அன்னைக்கு கூட அதை பற்றி தான் பேசினார் அவர். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பையன் வீட்டோட மாப்பிள்ளையா வந்துடணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சின்ன பஞ்சாயத்தே போச்சு. என்ன மறந்துட்டீங்களா நீங்கள் எல்லாத்தையும்? ஸோ வாட் நந்தினி, இப்போ என்ன அதுக்கு? என் அப்பா வரதட்சணைங்கிற பேர்ல எல்லாம் எதையும் கொடுக்க விரும்பல. நீ சும்மா பைத்தியம் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காது, டென்ஷன் ஆகுது. இப்போ எதுக்கு என்ன பைத்தியங்கிறீங்க? உன் ஒப்பீனியன் என்னன்னு நீங்கள் தானே என்கிட்ட கேட்டீங்க, அதனால தானே நான் சொன்னேன். அதுக்குன்னு வாய்க்கு வந்தது இல்லாம சொல்லுவேன். என் அப்பாவை பத்தி தெரியாதா உனக்கு? என் அப்பா வரதட்சணை கொடுக்குற ஆளா? அவர் வரதட்சணை தான் கொடுக்குறாருன்னு சொல்லலை, ஆனால் கல்யாணங்கிற பேரில் ஒரு விஷயத்த செய்யும் போது அது வரதட்சணைங்கிற கணக்கில் தான் வரும்னு சொன்னேன். சும்மா நாள் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. சரி, என்னமோ ஒன்று விடு, இதை பத்தி பேச வேணாம். சரி, நான் பேசலை, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். குட் நைட். கோச்சிக்காது நந்தினி. நான்லாம் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன். மணி 12:30 போய் தூங்குறேன். காலையில இருந்து ஆஃபீஸ்க்கு போகணும்ல. அதுவும் கரெக்ட் தான். சரி, வா போய் தூங்கலாம். நான் ஓப்பனாக பேசுறது சில நேரத்தில் பிரச்சனை வருது இல்லை. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. இதெல்லாம் ஒரு ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட் தான். இது சண்டையும் இல்லை, இது பிரச்சனையும் இல்லை. பரவாயில்லையே, புத்திசாலியா இருக்கீங்க. உன்னை விட பெரிய வண்டி, நான் புத்திசாலியா தான் இருப்பேன். சரியா? சரிங்க பெரியவரே, வாங்க போகலாம். பிசாசு வாய பாரு அவளுக்கு. இருடி, கல்யாணம் ஆகட்டும், உன்னை வச்சு சேரண்டி நானு. காமெடி பண்ணாதீங்க, நீங்க வாரம். என்னத்த நீங்களும் கரெக்டான டைமுக்கு எழுந்திரிச்சிட்டீங்க போல. நீ ஆஃபீஸுக்கு போனேன்னு சொன்னலம்மா, அதனால தான் எந்திரிச்சிட்டேன். சரி நீ உட்காந்துரு, நான் உனக்கு டீ போட்டு எடுத்துன்னு வரேன். கடகடன்னு லஞ்சோ டிஃபனை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், சாப்பிட்டு கட்டின்னு போயிடுனே. சரிங்க அத்தை. சரிடா உட்காந்துரு. சரி. என்ன 4 மணிக்கு எழுந்திரிச்சதுலேருந்து தூக்கமா வருது. இதில் நான் ஆஃபீஸுக்கு போகணும் வேற சொல்கிறாங்க. எப்படி நான் போகிறது? இன்னைக்கு லீவ் போட்டுடலாம். என்ன பண்ணுறது இப்போ? நான் வேற இங்கே வந்ததுலேருந்து ஆஃபீஸுக்கு போய் தீர்வுன்னு வேற இவங்க கிட்டலாம் பில்டப் கொடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ லீவ் போடுறேன்னு சொன்னால் என்னை கிண்டல் பண்ணுவாங்களே. என்ன பண்ணுறது? அப்படியே பண்ணுவான். இதுதான் கரெக்டான பொசிஷன். இப்போ கத்துவான். ஐயா முடியலையா, அம்மா வயிறு வலிக்குதே, அத்தை மாமா எல்லாம் வாங்க, எனக்கு வயிறு வலிக்குது. மணிமேகலை கத்துற மாதிரில சத்தம் கேட்டுச்சு. இப்போ முடியலையா, வயிறு வலிக்குது. அதுதான் கத்துது போலியா, என்னாச்சுன்னு தெரியலையா? ஐயோ முடியலையா, ஐயோ ரொம்ப வலிக்குதே, வயிறு வலிக்குதே, ஐயோ முடியலையே. என்னடி ஆச்சு? வயிறு வலிக்குதே, முடியல திடீர்னு வயிறு வலிக்குதே, ஐயோ வலி தாங்க முடியலையே. என்னடி அம்மா சொல்ற? இவ்வளவு நேரம் நல்லா தானடி இருந்த? அதைத்தான் நானும் சொல்றேன். திடீர் வயிறு வலியா இருக்குதே, ஐயோ முடியலையே. என்ன பண்றது இப்போ? எம்மடி மணி, என்னமாச்சு உனக்கு? வயிறு வலிக்குது மாமா. ஐயோ, என்னம்மா சொல்ற? ஏம்மா பார்வதியா, அவளை கொஞ்சம் ரெடி பண்ணி அனுப்புமா. நான் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, ஏ வாடி. எங்க என்ன கூப்பிடுறீங்க? நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் வரமாட்டேன். எனக்கு வயிறு வலிக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும், சரியா போயிடும். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, ஹாஸ்பிட்டல்ல போய் நேரில் பார்க்கணும். நீ கிளம்பு. நீ என்னால கிளம்பலாம் முடியாதே மாமா. ரொம்ப வலிக்குது மாமா, சுருக்குன்னு குத்துது மாமா வயிற்றுல. நான் அப்படியே கொஞ்ச நேரம் படுத்து தூங்குனா சரியாயிடும் மாமா. என்ன விட்டுருங்க ப்ளீஸ், நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் வரல ப்ளீஸ். நான் மணி இப்படி சொல்றேன். சரிப்போ, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு போ. வலி போகலன்னா சொல்லு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடல. என்ன இனி நீ வேலைக்கெல்லாம் போத்தாவில்ல? என்னம்மா? ஐயோ வேலைக்கு போகாம எப்படி மாமா இருக்க முடியும்? சரி இருந்தாலும் நீங்க சொல்றீங்கிறதுக்காக நான் லீவ் போட்டுறேன். இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன் பாரு. இப்போ நீ வயிறு வலி வந்து லீவ் போடுற மாதிரி ஆயிப்போச்சு. சரிடா, நீ போய் படுத்து தூங்கு போ. வலி வந்தா என்கிட்ட சொல்லு. சரிங்க மாமா, குட் நைட் மாமா. அப்படியே பொறுமையா வா என் கூட. நானே போய்க்கிறேன், உங்களுக்கு எதுக்கு சார் போ. சரி பார்த்து போ. வந்ததுலேருந்து வேலைக்கு போய் திருவான் மாமா. 4 மணிக்கெல்லாம் எழுந்து என்ன கூட்டின்னு போங்க மாமான்னு சொல்லிக்கின்னு இருந்தது. இப்போ பாரு வயிறு வலி வந்துருச்சு குழந்தைக்குச்சா. ஏங்க நான் அடிக்குதுங்க அது. என்னடிய வலியில துடிக்குது நடிக்குதுங்கிற? இதுக்கு உண்மையிலே வயிறு வலி இருந்திருந்தா இந்நேரம் கண்ணீர் விட்டு கதறி இருக்கோங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ பாருங்க, ஒரு சொட்டு கண்ணீர் வரல, ஆனால் அப்படியே அழுகுற மாதிரியே நடிக்கிற. நடிக்குதா? எதுக்கிட்ட இப்படி நடிக்கணும்? இத வேலைக்கு போகாமல் லீவ் போட்டு இருக்கணுங்கிறதுக்கு தான். நம்மலாம் சொல்லிக்கினே இருந்தோம்ல, லீவ் போட்டுருமா, இங்கேருந்து போகிறது கஷ்டமாக இருக்கும், அதுவும் 6 to 3 ஷிஃப்ட்டே போகாதம்மான்னோம். ஆனால் அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நான் போயே தீருவேன், நான் வேலையில் இருந்தாலும் லீவே போட மாட்டேன், நான் ரொம்ப நல்ல பொண்ணு, அப்படி இப்படின்னு பேசின்னு கிடந்தது. இப்போ அதுக்கு லீவ் போடணும்னு ஆசை வந்திருக்கும். ஆனால் அதுவாக லீவ் போட்டுச்சுன்னா நம்ம எதனா நினச்சிக்க போகிறோன்ட்டு உடனே அப்படியே வயிறு வலின்னு ட்ராமா போடுது. நடி இதுல நடி வந்துட போகுது கடவுளே. லேசுப்பட்ட ஆள் இல்லைங்க அது. நம்மளெல்லாம் எழுப்பி விட்டுட்டு அது பாட்டுன்னு போய் தூங்க போகுது பாருங்க. ஆத்திரமா வருது எனக்கு. இதால தான் ராகுல் பையன் போட்டு இதை அடிச்சு உரைக்கிறான் போல. சரி விடுடிய, குழந்தைடியது குழந்தை தான், யார் இல்லைன்னு சொன்னது. சரி நீங்க வாங்க, நம்ம போய் தூங்குவோம். ஒரு 6 மணிக்கே எழுந்துப்போம். சரிடி வாடி போய் தூங்குவான். இதுக்காகவே நான் 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து உட்காந்துருந்தேன். சரி வா போலாம். மாமா அத்தைக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை பாருங்க. டீயை கொடுத்துட்டு பிஸ்கெட் எடுத்துன்னு வரதுக்கு எவ்வளோ லேட் பண்ணுறாங்க பாருங்களேன். ஆமாம்மா, அவளுக்கு கொஞ்சம் பொறுப்பு கம்மி தான். பாரு எவ்வளோ லேட்டாக எடுத்துட்டு வந்துருக்குறா. ஏம்மா பார்வதியா, என்னம்மா இவ்வளோ லேட்டு பண்ணுறா? சும்மா இருங்க நீங்க வேற. அத்தை
அத்தை மாமா கிட்ட அப்புறமா பேசிக்கலாம் அத்தை. பிஸ்கட் வைங்க கீழே. வச்சுட்டேன்டி அம்மா, எடுத்து சாப்பிடு. தேங்க்யூ. குட் அத்தை நீங்க. அதெல்லாம் சரி, என்னமோ வயிறு வலிக்குது என்ன காலையில, இப்போ நான் பிஸ்கெட் சாப்பிடணுங்கிற. ஏண்டி வயிறு வலி இருக்கும்போது இந்த பட்டர் பிஸ்கெட் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? மாட்டிக்கிச்சு. இருங்க பிஸ்கெட் எடுத்திருக்கேன் இப்பதான் பதில சொல்றேன் இருங்க. பொறுமையா டீல முக்கிய வாயில வச்சுட்டு சாப்பிட்டே சொல்லு, பொறுமையா சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிங்கிறீங்களா? சரி இருங்க. 4 முக்கி அப்படியே வாயில போடும்போது அப்படியே சொர்க்கமே தெரியும். எவ்வளவு சுவையான பிஸ்கெட்டை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறாரு என் மாமா எனக்காக. எவ்வளவு சூப்பரா இருக்குது தெரியுமாட்டே. நாக்கில் அப்படியே டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு. அதெல்லாம் சரிதான். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. வயிறு வலி இருக்கும்போது பட்டர் பிஸ்கெட் எல்லாம் சாப்பிடலாமா நீ? அத்தை நான் ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க பெரியவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே தெரியணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, சரியா? அண்ணா சொல்றேன். எப்படி பேசுது பாராதா? நீங்க இருங்கங்க, நீ பேசுமா, நீ பேசு. அது என்னன்னா அத்தை, இப்போ எனக்கு வயிறு வலிக்குதுன்னா என் வயிறுக்கு எந்தெந்த விஷயம் எல்லாம் பிடிச்சிருக்கோ அதைத்தான் நான் என் வயிற்றுக்குள்ளே போடணும். அதை விட்டு வேற என்னத்தையாவது சாப்பிட்டேன்னு வைங்க, எனக்கு வயிறு வலி அதிகமாகிடும். இப்போ எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் வயிற்றுக்கு கொடுத்துன்னு அதை சந்தோஷப்பட்டுட்டு என்னை உள்ளிருந்தே எல்லாத்தையும் சரி பண்ணிடும். வயிறு அப்படியே கூல் பண்ணி விடும். பொறுமையா என் பிஸ்கெட் வயிற்றுக்குள்ளே போய் அப்படியே ஜாலியாக அங்கே விளையாடும். அப்புறமா என் வயிறு வலி சரியாக போயிடும். அவ்வளவே தான். நம்மளுக்கு உடம்பு முடியலன்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த சாப்பிடணும். அறிவாளி தங்கம்மா, எப்படி பேசுது பாரு. நீ எல்லாம் என்கிட்ட வாழ்ந்துருந்துன்னு வைய, நேரம் சரியாயிருப்ப. இப்போ மட்டும் இன்னும் குறைச்சல் எனக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லம்மா, நீ டீய குடி. சரி கட்டே. கூட்டி சாத்தா. அத்தை என்ன குட்டி சாத்தானா சொன்னீங்க? அட இல்லடி அம்மா, குட்டி பாப்பான்னு சொன்னேன், நீ டீய குடி. சரி கட்டே. இது எப்படிதான் என் புள்ள வச்சு மேக்க போறானோ தெரியலையே. நான் மணி 7:30 இன்னும் கொஞ்சம் டீயை குச்சினுதா? வேலைக்கு போலியா இதப்பா? ஏய் டேய் எதுக்குடா இப்படி கத்துற நாய? வேலைக்கு போலியா நீ? போல எனக்கு வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குதா? எங்க என்ன நிமிந்து பார்த்து சொல்ல. ஐயோ இவனு வந்துட்டாலே. வயிறு வலிக்குதுடா ராகுலு. நடிக்குதுடா டே, அது நடிக்குதுடா. தெரியுதுடி பச்சியா, இதெல்லாம் சும்மானே விடக்கூடாதுடி. வயிறடி வலிக்குது மணியா. ஆமாண்டா ராகுலு. சரிடி, நீ பிஸ்கெட் சாப்பிடியா? சரி வரண்டி குட்டி சாத்தா, அந்த வாரம் இரு. என்ன பண்ண போற? இரு வரேன். ஏய் உண்மையிலேவா வயிறு வலிக்குது உனக்கு? ஆமா இது திருந்தது. சரி எதுக்கும் நம்ம கொஞ்சம் தள்ளி நிப்போம். அடியே மூட்டை பூச்சியா, நான் அடி படி காமிச்சுன்னு கிடக்குற நீ ஒன்னா. ராகுல அவ கையில டீ கப் இருக்கடா, பாத்துடா. அடே என்னடா செய்ய போற? டேய் எதுக்குடா தலகாணி தூக்கி வச்சிருக்கற? டீ கப்ப கீழே வையே சொல்றேன். அத்தை மாமா எல்லாரும் ஓடி வாங்க, நான் அடிக்க வரேன். மாமா வீட்டுல இல்ல, அத்தை பின்னாடி பெருக்கி நிக்கிறாங்க. காதுல எல்லாம் விழாது நீ கத்தனா. டீ கப்ப கீழே வைய, ஒரே அடி அடிச்சுட்டு போயிடுறேன். இதெல்லாம் அநியாயம். சிரிக்கிற பேரு நாளைக்கு நீ ராகுலு. ஐயோ வயிறு வலிக்குதா? ஐயோ வயிறு வலிக்குதா? ஆமாண்டா, காலையில இருந்தே ரொம்ப வயிறு வலிடா. ஐயோ உண்மையிலேயே மணிமேகலைக்கு வயிறு வலியா? சரிடி, நான் உன்னை விட்டுறேன், டீ எடுத்து குடிப்போ. போயிட்டானா? நல்ல பையன்டா ராகுலு நீ. வருகிறாளே நாளைக்கு நீ அம்மா அவளை இருடியோ, உன்னை என்ன பண்றான் பாரு. வாங்க நீ அடியா ஷைத்தாங்கே பச்சா. அடிக்கிறான் எப்படி நின்று வேடிக்கை பாக்குற பாரு. அடிய வந்து காப்பாத்திரியன்னா. வாய முடி, வாயிலே குத்துவேன். இன்னொரு தடவை வாயை திறப்பண்ணியா, நான் அடிப்பா நடிக்கிறேன் நீ. ராகுல வயிறு வலிக்குதா உண்மையிலேயே? வயிறு வலின்னு சொல்லிட்டு சிரிக்கவா செய்யற நீ? இந்த வாங்கிக்கோ. அண்ணா வந்துட்டியா? என்ன காப்பாத்துன. ஐயோ மணி நீ அம்மா அது? ஐயோ நான் கூட வேற யாரும் நினைச்சிட்டேன்னு. டே ராகுல என்னடா ஆச்சு? நான் ஒன்றும் பண்ணலண்ணா, அதுதான் என்னை கூப்பிட்டு வம்பிழுத்துச்சு, அதான் 2 அடி போட்டேன். பையே எல்லாம் பச்சை பைய. நான் பாட்டு உட்காந்து டீ பிஸ்கெட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அவன் தான் என்னை இழுத்து போட்டு 4 அடி அடிச்சான். எகிரி மிதிச்சிட்டான். எப்படி சிரிக்கிறாங்க பாரு நான் 2 பேரும். சும்மானே விடாத. ஐயோ இது என்னடா கோழி கூண்டு மாதிரி இருக்க அவ தலை. டே ஏன்டா இப்படி பண்ணு நீ ராகுல? தலைகாணியில தான் நான் 4 அடி வச்சேன். அதுக்கே ஒவ்வொரு சீன் விட்டுது. மூஞ்ச பராதுங்க. இருந்தாலும் பாவம்டா, மூச்சு பேர் எப்படி இருக்குன்னு. மணிமா நீ டீ குடிச்சிட்டியாமா? 2வது ரவுண்டு டீ குடிக்கும் போது தான் நான் வந்து அடிச்சிட்டான் இவன். அப்ப இது 2வது ரவுண்டா? எப்படி பேசுது பாரு குட்டி சாத்தா. ஆனா நீ போய் சொன்னதுக்கு உனக்கு இது தேவைதாண்டி. எப்ப இரு மாமா வீட்டுக்கு வரட்டும், எல்லாரையும் மாட்டி விடுறேன். மாட்டி விடுற புத்தி போதா பத்தியா? எங்க அந்த தலைகாணியா? விட்டுற ராகுல, இதுக்கு மேல நான் தாங்க மாட்டேன். போயிடுச்சு போனா என் மூஞ்ச பாரு. இதுக்கு ஏன் பயங்கருது? இந்த போறேன். அம்மா உக்காந்துக்கினே ஓடுது போறாது. ஷப்பா செம்ம ஃபன்னா இருக்க போதுடா வீடு இன்னைக்கு. ஆமாண்டி, அது நம்ம உண்மைதான். பேசாம நீ லீவ் போட்டுறேன். இன்னைக்கு லீவ்லாம் போட முடியாதுடா, ஏன்னா அடுத்த வாரம் புதன்கிழமை லீவ் கேட்டு வச்சிருக்கேன், இன்விடேஷன் எடுக்கணும்னு. ஓ அது வேற இருக்குல்ல. சரி விடு.
இதுக்கு பெஸ்ட் வேலைக்கு போகாமலே இருக்கலாம். எங்க சொன்னா கேட்க மாட்டாளு. இது பாருங்க, இந்த வேலையை விட்டுருங்கிற கதையே எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல நானு. நல்லதுக்கு தான் சொன்னேன். கேட்டா கேளு, கேட்க கட்டிப்போ. நான் வெளியே வெயிட் பண்றேன், நீ வா. ஓடிட்டா இருப்பாரு. இதுதான் பசங்களோட ட்ரிக்ஸ். இங்கே நீனா சண்டை வரும்னு தெரிஞ்சு எப்படி ஓடுறாரு பாரு. எப்பா பத்திரமா கூட்டின்னு போயிட்டு வாண்ணே. சரிங்க அத்தை. சரிப்பா. அப்புறம் நீ நடியே போச குத்து நின்னுங்கிற உட்கார வண்டியில. அதை கொஞ்சம் சிரிச்சுக்கினா தான் சொல்றது. உன் மாப்பிள்ளை கிட்ட பேசுறப்போ பார்த்து போயிட்டு வாப்பா, பத்திரமா ஓட்டு பண்றா. என்கிட்ட பேசும்போது வாக்காரு அப்படிங்கிற. அது சொல் பேச்சு கேட்கற புள்ள. நான் அதனால அதுகிட்ட பக்குவமா பேசுறேன். நீ அப்படியே அடங்க பீடரியாச்சு. நீ உட்காரு நீ முதல்ல. தேவைதான் எனக்கு இதெல்லாம். சரி நான் உட்காடுறேன், போயிட்டு வரேன். பை. எப்படி உட்காந்து போது பாரா. ஏற்கனவே ஊர்ல இருக்கிறவளுங்கெல்லாம் பயங்கர கண்ணு வச்சுக்கிறாளுங்க. இதுல இது வேற கட கடந்து கல்யாணத்தை மூச்சு வாங்கணும் ரெண்டுத்துங்களுக்கும். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே மம்மி, டாட்டா. அத்தை இருக்கும்போது ஏன் இந்த இப்படி பண்ற நீ? ரொம்ப சீனோட்டமா வண்டி எடுங்க. போன வாரம் மட்டும் எப்படி வந்தேன் அவங்க கூட. போடி, உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது. பேக பத்திரமா வச்சுக்கோ. சரி பசங்களா, நான் போயிட்டு வரேன்னா. மனோஜ் பாய்டா. பாய் மச்சான். அண்டா டாட்டா. டாடாடா. காயத்ரிமா போயிட்டு வரேன்னா. உனக்கு எதனா வேணுமாம்மா? வரும்போது வாங்கிட்டு வரேன். ஒன்றும் வேணும்ண்ணா, ஏற்கனவே வீட்டில் வாங்கி வச்சதே சாப்பிட முடியலனால. சரிம்மா, உனக்கு எதனா வேணும்னா எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணு, சரியா? ஓகேண்ணா. ஏன் நான் என்கிட்ட எல்லாம் கேட்க மாட்டியா? நான் என்ன வேணும்னு அந்த பாருங்க அங்க ஒட்டி வரா. அவளும் கேட்க போறா இப்போ. முட்டை பப்ஸ், தேன் முட்டாய், பர்ஃபி, பன் பட்டர் ஜாம், இது 4 வேணும் எனக்கு. உனக்குலாம் வாங்கி தர முடியாதுப்பா. என் நிலைமையை பார்த்துப்பா எனக்கு வாங்கி தர முடியாதுங்கிற. ஆமா ஆமா. சரி, நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அவர் வாங்கி தருவாரு. நீ எத்தனை வந்து மட்டும் கூட எனக்கு. அதெல்லாம் எத்தனை வர முடியாது. என்ன சும்மா சொன்ன மணி. வாங்கிட்டு வரேன் நானு. நன்றிகள் பல. ஓகே, டாடா, பை பாய். என்னென்ன பண்ணுது பாரு அது. எல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்கு தான். மணிக்குட்டி டாட்டா. பாடியா, உனக்கு ஒண்ணு நான் டாடா சொல்லலையப்பா. ஏன் அவளுக்கு ஏன் நீ டாட்டா சொல்ல மாட்டேற? ஐயோ, இந்த பீஸ் இருக்கிறத மறந்துட்டனே. சும்மா சொன்னேன். டாடா நந்தினி, பாய் பாய். பார்த்து போனே பாய். நடிப்பு இருடி. உனக்கு வாங்குற தேன் முட்டையில பாதி காலி பண்ணி எடுத்துன்னு வரேன். அதுக்கு நீ முதுகுல ஒண்ணு வச்சுனுவியா? தாங்க மாட்டே நீ. மூஞ்சி பரவலுக்கு அண்ணா வண்டி விடனா. ஐயோ கடவுளே, காலையில இருந்து என்னால எவ்வளவுதான் சிரிக்க முடியும். சரி நான் கிளம்புறேன், பாய்.